This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம். வீட்டில் இருந்தே நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சத்தியமே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான சப்பாத்தி எக் ரோல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டெய்லி சப்பாத்தி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை நான் எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஆட்டா மாவு எடுத்திருக்கேன், 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்புக்கு வந்து 5-6 ரோல் வந்து செய்யலாம். நீங்கள் மைதா வேண்டாலும் மைதா எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இது சப்பாத்தி மாவு தான் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு வேணுங்கிற அளவு தண்ணீர் விட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். நல்ல சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே 1/2 hour இருக்கட்டும். மாவு வந்து 1/2 மணி நேரம் இருக்கட்டும்னு சொன்னோம். அதுக்கு இடையில நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், கேரட், குடமிளகாய், முட்டைக்கோஸ் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜூலியன்ட்டா. எல்லாமே நான் வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு வந்துடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடு வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுப்பை வந்து வேகமாகவே வச்சு இதை ரெடி பண்ணிக்கலாம். இது காய்கறிலாம் ரொம்ப வேகக்கூடாது, சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கேரட் போட்டுக்கலாம். குடமிளகாய், முட்டைக்கோஸ் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெட் சில்லி பேஸ்ட்டு, இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுக்கடையில் வந்து நம்ம சப்பாத்தி வளர்த்து எடுத்துக்கிட்டு வரலாம். நம்ம மாவு பிணைஞ்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம் சப்பாத்தி வளர்க்குறதுக்கு. நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை வளர்த்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக வளர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டு வளர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா மெல்லிஸாக வளர்க்க வரும். நம்ம எப்போதும் சப்பாத்தி எப்படி வளர்ப்போமோ அந்த அளவே வளர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மெல்லிஸாக வளர்த்து எடுத்துக்கோங்க. முட்டை 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இதை வந்து நல்லா அடித்து கலக்கிக்கோங்க.
அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போது வளர்த்து வச்ச சப்பாத்தியை வாட்டி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வாட்டிக்கலாம். சப்பாத்தி வெந்துருச்சு, லைட்டாக செவந்துட்டு வருது. இப்போ வந்து நெய் தடவிக்கிறேன். நான் எப்போதுமே சப்பாத்திக்கு வந்து நெய் தடவிட்டு தான் நான் சப்பாத்தி சுடுவேன். லைட்டாக நெய் தடவிக்கிறேன் 2 சைடும். தடவிட்டு இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டை அளவு ஊற்றிக்கோங்க போதும். இது ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் இல்லை நெய் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. நான் லைட்டாக நெய் தான் போட்டுக்கிறேன். இப்போது இந்த சப்பாத்தியை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஓகே, அந்த சைடு நல்லா வெந்து வரட்டும். அந்த சைடு வெந்துருச்சு. இந்த சைடு மறுபடியும் ஒரு வாட்டி பரட்டி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் லைட்டாக முட்டை அப்படியே பச்சையாக இருக்குது. போட்டுட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சப்பாத்தி முட்டையில் எடுத்து வச்சுருக்க ஃபில்லிங்கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. மயோனஸ் இருந்தால் மயோனஸ் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. போட்டுட்டு இதை ரோல் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது சப்பாத்திந்து. சூப்பரான எக் ரோல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான சப்பாத்தி எக் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. காய்கறி சாப்பிடாத பசங்க கூட இதே மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்காக இருந்தால் மயோனஸ் சீஸ் கூட வச்சு கொடுக்கலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.